வணக்கம். உழைப்பாளர் கட்சி மாநில தலைமை அலுவலகம். அனைத்து நம்மளுடைய தலைவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு முக்கியமான நற்செய்தி என்ன என்றால், தமிழகத்தில் மிகப்பெரிய சமுதாயமான நாமல் அரசியல் பண்ண கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நம் முன்னோர்கள் எல்லாம் சிறப்பான அரசியல் செய்திருக்கின்றார்கள். இப்போது உள்ள இளைஞர்களும் சரி, தலைவர்களும் சரி, மற்றவர்களை விமர்சனம் செய்து தாங்கள் கீழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டமைப்பாக நம் பலத்தை சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தவர்கள்தான் நம்மளுடைய எஸ் ராமசாமி படியாச்சாரும் மாணிக்கவேல் நாயக்கரும் அவர்கள் எவ்வாறு அரசியல் செய்தார் என்றால், தமிழகத்தில் நாம் மிகப்பெரிய சமுதாயம், நாம் சிறப்பான கட்டமைப்பை அமைத்து அரசியலிலே தனிப்பெரும் வெற்றி பெற வேண்டும் என்று பாடுபட்டவர்கள். முதல் தேர்தலிலே 1952 18 எம்எல்ஏக்களும் 5 எம்பிகளும் தனித்து நின்று போட்டியிட்டு வென்று தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கான மிகப்பெரிய ஆளுமை இவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதன் வழியிலே நாமல் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம் தமிழகத்தில் பட்டி தொட்டியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய தவத்திரு நம்மளுடைய வன்னி அடிகளார் அவர்கள். அதன் வழியிலே நாங்கள் அரசியல் செய்கின்றோம், பயணித்து வருகின்றோம். ஆகையால் மற்றவர்களை விமர்சனம் செய்வதை விட்டுவிட்டு நாம் எவ்வாறு அரசியல் செய்ய வேண்டும், எவ்வாறு நாம் அரசியலிலே நம் இளைஞர்களை கொண்டு சேர்த்த வேண்டும் என்பதை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த சமுதாயத்தில் அனைவரும் நமக்கு எதிரியானவர்கள் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமல் அனைவருக்கும் ஆனவர்கள். நாம் அனைத்தையும் ஒன்றிணைத்து சேர்த்து பார்க்கின்றோம். மற்றவர்கள் நம்மளை தனிமைப்படுத்தி பார்க்கின்றார்கள். ஆகையால் வருங்காலத்தில் அனைத்து இளைஞர்களும் தலைவர்களும் நீங்கள் நம் கட்டமைப்பு அமைத்து அரசியலிலே இறங்கி பணி செய்ய மிக திறமையான இளைஞர்களை தேடுங்கள். அரசியலிலே பயணிக்க நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பதிவிலே சந்திப்போம். உழைப்பாளர் கட்சி மாநில தலைமை அலுவலகம், மாநில பொதுச் செயலாளர். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவிலே சந்திப்போம்.